வாங்க சொல்லியாச்சு ஷாவுக்கு. தங்களுடைய அருமை சச்சா ஹசரத் அப்பாஸ் நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னு. எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த தஸ்பீஹ் நஃபில்ங்கிற தொழுகை 4 ரக்காத்து. உங்களுக்கு வசதிப்பட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தடவை தொழும். வசதி இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை தொழும். அதுவும் முடியல மாசத்துக்கு ஒரு தடவை தொழும். அதுவும் முடியல வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் தொழுவும். அதுவும் முடியல வயசுக்கு ஒரு தடவையாச்சும் தொழுவுங்கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த தொழுகையில அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு காமிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத நாம என்ன செய்யணும்? இந்த மாதிரி புனிதமிக்க இரவுகள் எல்லாரும் திக்ர் வரதுக்கு முன்னால நான் அப்படிதான் இஷா தொழுதுன்னு தொழுதுறேன். ஏன்னா அப்புறம் பின்னால நம்ம இதுக்கெல்லாம் முடிஞ்சு தொழுகலான்னு சொன்னா அப்புறம் அசதி வந்துடும். முந்தைய தொழுது உஷாரா இருக்கும்போது தொழுதுட்டான். 4 ரக்காத்து தஸ்பீஹ் நஃபில் 4 ரக்காத்து காபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹ் அக்பர். தக்பீர் கட்டின உடனே என்ன செய்யணுங்க? 15 ஹனஃபி மதஹ்புடையவர்களாக சுப்ஹானக்கல்லாம் ஓதிக்கணும். நீங்க ஷாஃபியாக்கள் என்ன ஓதுறீங்களோ தௌஜியா உள்ள ஓதிக்கணும். அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னால 15 ஓதி நல்லா விளங்கிங்க முறை. தக்பீர் கட்டின உடனே ஹனஃபி மதஹ்பில் சுப்ஹானக்கல்லாம் சனா ஓதுவான். நீங்க ஷாஃபி மதஹ்பில் என்ன ஓதுறீங்க தெரியாது, தௌஜியா ஓதுவீங்க. இன்னி வச்சாது அது ஓதி முடிச்ச உடனே அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னால 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் 15 தடவை. அது 15 தடவை பெரியவர்கள் சொல்றாங்க. அப்படி ஜாடியா இந்த முடிச்சிருக்கு பாருங்க 3 அது 5 விரலுக்கு 5 15 இருக்கு. அப்படி அதாவது கையை இடத்த விட்டு எடுக்காம இப்படி இல்ல அப்படியே விரல வச்சு எண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது கையை மட்டும் எடுக்காம அங்க வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு கணு இருக்கு பாருங்க 3 கோடு இருக்கும். அப்படி பெருவர வரைக்கும் 3 கொண்டாந்துட்டீங்கன்னா 15 ஆயிடுது. ஒரு எண்ணிக்கை ஞாபகத்துக்கு 15 ஆச்சு. பிறகு அவுது ஓதி பிஸ்மில்லா ஓதி அல்ஹம்து சூரா ஓதி ஏதாகிலும் ஒரு சூரா ஓதி ஓதுனதுக்கு பிறகு ருக்குவுக்கு போறதுக்கு முந்தி 10 தடவை ஓதிக்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இப்ப அந்த 10 எப்படி ஓதுறது? இந்த கை இருக்கு பாருங்க, ஒவ்வொரு விரலா அப்படி அமைக்கிட்டு வரும். ஒரு தடவை ஓதிட்டு அதை அமைக்கிட்டு, அடுத்த தடவை அமைக்கணும், 3வது தடவை அமைக்கணும், 4வது தடவை அமைக்கணும், 5வது தடவை அமைக்கிட்டு, அப்புறம் இந்த கை மெதுவா அப்படி அதாவது எப்படியோ அந்த கையை அசைக்காம தொழுகிறோங்கிறது நிலை மாறாம எடிக்கும். 25 ஆயிடுச்சு. ருக்குவுக்கு போனோம் சுப்ஹான ரப்பியல் அலீம் சுப்ஹான ரப்பியல் அலீம் நீங்க வபிஹம்தி சேர்த்து சொல்லுங்க. அது சொன்னதுக்கு 3 தஸ்பீஹ் பிறகு அங்கே ருக்குவுல 10 ஓதிக்கணும். எத்தனை ஆச்சுங்க? 35. ருக்குவுல சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் அங்கே நின்று ஒரு 10 ஓதிக்கணும். எத்தனை ஆச்சுங்க? 45 ஆச்சு. முந்தின சஜிதாவுல சுப்ஹான ரப்பியல் ஆலா நீங்க ஷாஃபியாக்கள் வபிஹம்தி சேர்த்து சொல்லுங்க. அப்புறம் 3 தஸ்பீஹ் பிறகு 10 சஜிதா, முதல் சஜிதா எத்தனை ஆச்சு? 55. சஜிதாவில இருந்து எந்திரிச்சு உட்கார்றோம் பாருங்க, நடு இருப்புன்னு சொல்லுவாங்க. நடு இருப்புல சிறு இருப்பு, அந்த இருப்புல 10 ஓதி ஆச்சு 65 ஆச்சு. 2வது சஜிதாவில் தஸ்பீஹ் ஓதனவுடன் ஒரு 10 ஓதி எத்தனை ஆச்சுங்க? 70 ஆச்சு. இதே இப்ப மறுபடியும் 2வது ரக்காத்துக்கு எந்திரிச்ச உடனே 15 ஓதி, அப்புறம் அல்ஹம்து சூரா ஓதணும், ஒரு சூரா 7 சேர்த்துக்கணும், மறுபடியும் 10 ஓதணும். தெரிஞ்சுக்கிச்சா? ஒருத்தர் சொல்லிட்டா சரிம்மா. இப்ப மசலா சரி, இப்போ ஒரு இடத்துல நமக்கு ருக்குல மறந்து போச்சு, ருக்குல மறந்து போச்சுதான், அது அடுத்த இடத்துல சேர்த்து, அதனால தவறு ஒண்ணு. அந்த தஸ்பீஹ் அடுத்த இடத்துல சேர்த்து நிலைக்கு வந்துட்டு மறுபடியும் ருக்கு போகணும், மீண்டுட்டா போகணும், ஒரு செயல்ல இருந்து மீண்டுட்டா போகணும், அடுத்த இடத்துல சேர்த்து. ஆக ஒரு ரக்காத்துக்கு 75, 4 ரக்காத்துக்கு 4 300 தஸ்பீஹ். இந்த 300 தஸ்பீஹ் அந்த தொழுகைக்குள்ளால ஓதிவிட்டா அதனுடைய பெருமை நான் என்ன சொல்லுவேன்? அது ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அப்ப இஷா தொழுதுருமா? ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அல்லாஹ்வுக்கு பிரிய தௌஹீத், அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தாலா 1,00,000 சுச்ச நபிமார்கள் அனுப்பிச்சு. இப்ப தௌஹீதுடைய பாதுகாப்பு ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா, அதாவது அதற்கு ஒத்தாசையாக நற்செயல்கள் எல்லாம் படைச்சிருக்கு, நன்மைகளை படைச்சிருக்கு. அப்ப நன்மைகளை படைச்ச அல்லாஹு தாலா அதை செய்யும்படியாக தேடிக்கொள்ளும்படியாக, தீமைகள் அல்லாஹு தாலா தவிர்த்துக் கொள்ளும்படியாக, இப்படி அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க.
இதனுடைய அசராறு தான் மனுஷன் விளங்கினா அவன் தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள முடியும். நேத்து கூட பிள்ளைகள் ஒரு கிதாப் வச்சு படிச்சாங்க. அது ஃபிக்ஹின் கலை களஞ்சியம் எல்லாரும் வச்சு படிக்கிறாங்க, பள்ளிகள் வச்சு படிக்கிறாங்க. அதுல ஈமானுடைய பாடத்துல எழுதியிருக்கிறாங்க. அவ எழுதியிருக்கிறா ஃபிக்ஹின் கலை களஞ்சியம். அதுல தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், தான தர்மம் எல்லாம் மசாயில் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஆரம்பத்துல இஸ்லாம் ஈமானை பத்தி எழுதுற இடத்துல அதை ரொம்ப வலியுறுத்தி எழுதியிருந்தா. அது என்ன ரொம்ப கவர்ந்துச்சு அவருடைய புஸ்தக கிதாபில். அல்லாஹ் அவருக்கு இன்னும் அத மாதிரி சேவை செய்யற தௌஃபீக் கொடுக்கட்டும். ஒரு ஹதீஸ் எழுதிட்டாங்க. அந்த ஹதீஸ் என்ன? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் லம் தத்னிபு லذهب بكم. அதாவது நீங்கள் மனிதர்களாகி நீங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்யக்கூடிய சுபாவம் உங்கள இல்லாம போயிட்டாலும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய சுபாவம் சுத்தமா உங்களை விட்டு எடுபட்டு போயிட்டாலும் அல்லாஹ் உங்களை எல்லாத்தையுமே அழிச்சு போடுவான். எல்லா யாரையுமே பூமியில எல்லாம் வைக்க மாட்டான். அப்ப அழிச்சு போட்டு வேற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் விட்டான். மனித இனத்திலே மறுபடியும் ஒரு ஜமாத் அல்லாஹ் கொண்டு வரும். கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வாங்க? யத்னிபூனா வயஸ்தக்ஃபிரு. அவர்கள் அந்த மனித சுபாவத்தின்படிக்கு அல்லாஹ்வுக்கு விரோதமான நடவடிக்கை, அல்லாஹ்வுக்கு விரோதமான செயல்களை செஞ்சிருவாங்க. செய்து அல்லாஹ் இடத்துல உடனுக்குடன் அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். இந்த ஹதீஸுக்கு வியாக்கியானம் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்ப அவங்க கிதாபில் எழுதியிருக்கிறது அவ்வளவு சொல்ல முடியாது. ஒரு ஆலிம் எழுதுன்றது நம்ம வாயால சின்ன வாயால சொல்ல முடியாது. ஆனா அந்த கருத்து நாம விளங்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சுபாவத்திலேயே அவனுக்கு மாறு செய்யக்கூடிய குணம் அது வைக்கப்படும். அல் இன்சானு முரக்கபும் மினல் ஹதீ வன் நிஸ்யான் சொல்வார். மனுஷ மறதியை கொண்டும் தவறுதல்களை கொண்டு பிணைக்கப்பட்டிருக்கிறான். அதனால எந்த ஒரு மனிதனும் கியாம நாளையில் நபிமார்களை தவிர, நபிமார்கள் பாவம் செய்வதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். மலாயகத்துமார்கள் பாவம் செய்ய சக்தியற்றவர்கள். ஏன்னா அவர்களுக்கு பாவம் செய்யக்கூடிய சுபாவமே இல்லை. அவங்க ஒளிவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. அவர்களுக்கு ஊணு உறக்கம் இல்லை. அப்ப எப்ப சாப்பாடுங்கிறது ஒன்று இல்லைங்களா, அவங்களால என்ன பாவம் செய்ய முடியும்? இரண்டாவது, அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் இல்லை. அதனால பாவங்கள் நிகழ்றதுக்கு வழியே இல்லை. சுபாவமே இல்லை அவர்கள். அப்ப அப்படி மஹ்லூக் தான் முந்தி படைச்சிடும். இன்சான் இருக்கிறான், இன்சான் மனிதன், இவன் ஹாத்திமே மஹ்லூக். எல்லா சிருஷ்டிகளையும் படைத்து கடைசியாக மனுஷன் அல்ல படைச்சான். அப்ப இந்த மனிதனை என்னத்துக்கு எல்லாம் கொண்டு வந்தான்? ஹத்தாங்க நாம பார்க்கிறோம். அதாவது ஆதிபிதா, மனிதர்களுடைய மனித கொடிகளுடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்க நாடியப்படுது. செய்தி அல்லாஹ் தஆலா வெளியாக்கணும் அமரர்களுக்கு மத்தியில். அல்லாஹ் நீங்க எல்லாம் கேட்கறீங்க விளங்குறீங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஆனா அல்லாஹ் தஆலா குயூர், அல்லாஹ் தஆலா ரொம்ப தேவை இல்லாதவன். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிச்சு. நாம தேவை உள்ளவர்கள். தேவை உள்ள நாம் தேவை இல்லாதவர்கள் மாதிரி நடிச்சா அல்லாஹ் தஆலாவுக்கு ரொம்ப வருத்தம் வரும். அல்லாஹ் நாடனா சொல்லக்கூடியவர்களுடைய ஆற்றலை எடுத்துருவான். அதனால்தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல அழகாக மார்க்கத்தை விளக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க கபரஸ்தான். என்ன எடுத்துறான் அல்லாஹ். அவன் பார்க்கிற மக்களுக்கு தேவை, ஜனங்கள் இதன் பக்கம் ஆர்வமா இல்லை. என்னத்துக்கு நடிகார்கள் பூமியில கஷ்டப்படணும்? ஏன்னா மவுத்து இருக்குங்களே, ஹதீஸ் படிக்க அல் மவுத்து ராஹத்துல் லில் மோமின். மவுத்து வந்து மோமினுக்கு இந்த துனியாவுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல துனியாவில் சிக்கிக்கிட்ட அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை விட்டு அவனுக்கு ராஹத்து கொடுப்பதற்காக, அவனுக்கு சுகம் கொடுப்பதற்காக மவுத்து அல்லாஹ் அனுப்புறான். அதனால அது தொஹஃபத்தை வரும், அது காணிக்க மாதிரி வந்துடும். நாம மவுத்தினுடைய ஹக்கீகத்தை விளங்காததுனால வெறுக்கிறோம். நாம மவுத்தை வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? நாம கட்டின இந்த கட்டடத்தை விட்டு போறோமே, நாம கட்டணும் யாரோ குடியிருக்க போறானே, நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வயல் வாங்குறோம் யாரோ உட்காந்து திங்க போறானே, சுகானுபவிக்க போறானே. அப்ப பொதுவாக சொன்னா நாம மவுத்தை வெறுக்கிற ஒரே காரணம், நம்ம மனைவி விட்டு போறோமே, நம்ம மக்களை விட்டு போறோமே, நம்ம சொத்தை விட்டு போறோமே, இது வந்து ஷைத்தான உட்கார வச்சுட்டா நமக்கு. மவுத்தை வெறுக்கிறதுக்கு ஒரு அனுமதி இருக்கு மார்க்கு. அது என்ன? யா அல்லாஹ் நம்ம நற்செயல்களை நான் செய்து கொள்ள இல்லையே ரப்பே, வாழ்நாள் பாவங்கள்ல கழிஞ்சு போச்சு அல்லாஹ், இன்னும் ஒன்னு அறிய இல்லையே ரப்பே,
உன்னை வணங்க இல்லையே, சரியாக உன்னை திருப்திப்படுத்த இல்லையே. இந்த மாதிரி காரணங்கள் உள்ளபடி ஒரு மனுஷனுடைய கல்புல இருந்து, இத்தகைய எண்ணங்கள் ஒரு கல்புல இருந்து அவன் மௌத்த வெறுப்பானையானால் குற்றவாளி ஆக மாட்டான். மற்றபடி துனியாவுடைய ஆசாபாசங்களுக்காக ஒரு மனுஷன் மௌத்த வெறுப்பானையானால் அவன் குற்றவாளியாகவும் ஆயிடுறான். ஏன்? மௌத்த கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தன் பக்கம் அழைக்கிறான், தன்னுடைய தீதாருக்காக அவன் அழைக்கிறான். ஏன்னா இந்த துனியாவில் இருக்கிற வரைக்கும் இந்த கண்களால் ஹக்க காண முடியாது. அதற்காக அல்லாஹு தஆலா மௌத்த கொடுத்து மனுஷனை அழைக்கிறான். அப்ப அந்த மௌத்த வெறுக்கிறதுனா நியாயமான தோரணை இருக்கும். அப்போ ஒரு அடியான அல்லாஹ்வுடைய தீதாரை வெறுப்பானியானால் அந்த அடியான அல்லாஹ் வெறுத்துறான். ஒரு அடியான அல்லாஹ்வுடைய தீதாரை வெறுத்தா அந்த அடியான அல்லாஹ் வெறுத்துறான். ஏண்டா இப்போ நாம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைக்கிறான். அடியான் அல்லாஹ் பக்கம் போக பிரியப்படாம துனியாவுடைய சில ஆசாபாசங்களுக்கு, நான் கட்டின வீடு கிடக்கு, நான் வாங்கின கட்டில் கிடக்கு, நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் கிடக்கு, இதெல்லாம் இருக்கு, நான் குளிக்கு போறேன்னு, இதெல்லாம் யார் யாரும் அனுபவிப்பானே என்ற ஏக்கத்துல அந்த மௌத்த வெறுக்கிறான் பாருங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி, இந்த ஒரு அனுமதி இருக்கு. ஆனா இந்த அனுமதி எதன் பேர்ல பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். மற்றபடி ஒவ்வொரு மனுஷனும் சாகும் போது சொல்லுவான்னு குர்ஆன் சொல்லி பிடிச்சு, ஓ யோகி இதை தெரியுன்ட்டு அல்லாஹ் தஆலா ஷாஹு மௌத் வரும்போது என்ன சொல்லுவான மனுஷன், லவ் லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் லா அஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹின். யா அல்லாஹ் இவ்வளவு நாளா நான் வீணா கழிச்சிட்டே ரப்பே, இப்போ நீ கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா நான் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தான தர்மம் செஞ்சிடுறேன், நான் வாரி வழங்குறேன், அல்ல உன் பாதையில செலவு செய்யறா, இன்னும் நல்லடியார்கள் நான் ஆயிடுறேன், லஅகும் மினஸ் சாலிஹின் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டான், வலையு அഖிர் அல்லாஹு அஜல் வலையு அഖிர் அல்லாஹு நஃப்ஸன். बोली आज पढ़ो भाई, वलन युअखिर अल्लाहु नफ्सन इदा जा अजल. அவனுடைய அஜல் அந்த முடிவு நேரம் வரும்போது அல்லாஹ் பிற்படுத்துறது. இப்ப நான் தங்களுக்கு ரெண்டு கலந்து சொல்லிக்கிட்டு வரேன். அப்ப ஹயாத்து நல்லது, அதாவது ஒரு ரிவாயத்துல ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கு, நற்செயல்களுடனே நீண்ட ஆயுள் நல்லது. நல்ல அமல்கள், நல்ல ஈமானுடனே நல்ல அமல்களுடனே நற்செயல் நல்லது, நீண்ட ஆயுள் நல்லது. நீண்ட காலம் ஒரு மனுஷன் ஹயாத்தா இருக்கிறது நல்லது. பாவ கிரியைகளுடனே நீண்ட காலம் இருக்கிறது நல்லது. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறானோ அவ்வளவு சுமத்தான் ஜாஸ்தி சுமது. அப்ப நற்செயல்களுடன் நீண்ட ஆயுள் நல்லது. அப்ப நாம இப்ப ஒப்பிட்டு பார்க்கணும். ஹத்தாக்கே ஒரு ரிவாயத்துல வந்திருக்கு, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்திலேயே சஹாபாக்களை பார்த்து ஒரு கட்டம் சொன்னாங்க. தங்களுடைய ஹயாத்திலேயே சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இனி அடுத்து வரக்கூடிய காலத்தை பார்த்தா மௌத்த ஆசைப்படுறதுதான் நல்லது. அல்லாஹ் அக்பர். மௌத்த தொஹஃபான்னு காணிக்கன்னு விளங்க, அது இப்ப நம்ம விளங்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன சர்க்கார் அப்பவே சொல்லிவிட்டாங்களா, நமக்கு அது விளங்க முடியாத ஒரு வஸ்து. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் வந்து அல்லாஹ் விளக்குவான், விளக்கி நாம நமக்கு விளங்கின வரைக்கும் உங்க முன்னால வைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு பாயிண்டா சிந்தனை வைங்க. நான் என்னுடைய அசல்ல நிக்கிறேன். அசல் என்ன சொன்னேன், நான் அல்லாஹ்வுக்கு பெரிய தௌஹீத். அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான் நபிமார்கள் வந்தாங்க. மேலும் தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகத்தான் நற்செயல்கள் அல்லாஹ் படைச்சான். பாவக்கிரியைகளை தடுத்ததும் அல்லாஹ் அதுக்கு தான், தௌஹீதுக்கு பாதுகாப்பு. இந்த இப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஒண்ணு தாখিল என்ன இருக்கு, எல்லா அடியார்களுமே நற்செயல்களை செஞ்சு பாவம் செய்வதற்கு யாருமே இல்லாம போயிட்டா அல்லாஹ் அழிச்சிருவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, லவ் லம் தத்னிபு லதஹப பிகும், உங்களெல்லாம் எடுத்துருவான் அல்லாஹ். பிறகு வேற மனித கொடுத்து உண்டாக்குவான் மனித இனத்தை. அவர்கள் யத்னிபூன வயஸ்தக்ஃபிரூன், பாவங்களும் செய்வார்கள், ஆனால் உடனுக்குடன் அவர்கள் கிடுகிடுத்து நடுநடுங்கி கண்ணீர் வடிச்சு தௌபா செஞ்சு அல்லாஹ்வை சமாதானப்படுத்துவார், அல்லாஹ் திருப்திப்படுத்துவார். அல்லாஹு தஆலா அந்த நிலையை பார்க்க விரும்புறான், அதை பார்க்க பிரியப்படுறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு. அதனால இப்ப நாம மலாயிகத்துமார்கள் மாதிரி பரிசுத்தமா போகணுங்கிற ஆசை வச்சிருந்தா அது வீணாசை. அத்தாக்கி தங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்ப இடையில ஒரு பேச்சு சொல்லி விட்டு போச்சு. மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பிரஸ்தாபிச்சான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியிலே நான் எனக்கு மனிதரை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய மக்களை பிரதிநிதியாக ஆக்க போறேன். அப்ப மலாயிகத்துமார்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த வஸ்து வச்சு அல்லாஹ் இடத்துல சொல்லிவிட்டான், ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க, ஒரு ஆட்சேபனையா செய்தி வச்சுட்டாங்க. காலு தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபி குத்திமா, யா அல்லாஹ் பூமியில இரத்தம் சிந்தக்கூடியவர்களை படைக்கிறேன், ஃபசாது பண்ணக்கூடிய கூட்டத்தை படைக்கிறேன்,
ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அவர்களுடைய பிச்சளத்தை பத்தி, அவர்கள் என்ன செய்வார்கள்ங்கிறது அல்லாஹ் அடுத்து இருக்கிறதுனால, அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியாத மனுஷன் ஆட்சேபனை எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு தெரிஞ்சிருச்சு அவங்க, அதை வச்சு ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க. ஆனா ஹக்கு ஜல்ல ஷானஹு அந்த ஆட்சேபனை ஏற்கையில் அல்லாஹ் என்ன ஜவாப் சொல்லிவிட்டான், இன்னி ஆலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், மனிதர்களை நான் ஏன் படைக்குகிறேன் என்ற ரகசியத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள், அதை நான் தான் அறிவேன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். மலாயிகத்துமார்களுக்கு மௌனம் சாதிச்சுட்டு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை கண்டிப்புக்கு பிறகு. இப்ப அது ஷைகுல்லதி ஜக்கரியா மௌலானா ஒரு கிதாபில் எழுத பார்த்திருக்கிறேன். மௌலானா எழுதுறாங்க, ஒவ்வொரு நன்மையான நற்செயல்கள் அடியார் செய்யக்கூடிய கட்டத்தில், அதாவது ஷபே பராத், இன்னும் புனிதமிக்க லைலத்துல் கத்ர், புனிதமிக்க பெருநாள் தொழுகை, ரமலான் மாசம், எப்ப எல்லாம் அடியார்கள் அல்லாஹு தாலாவுக்கு நல்வணக்கங்களை செய்யறாங்க, மலாயிகத்துமார்கள் மேலேந்து வர்றாங்க, அவர்களை ஏன் அனுப்புறான் அல்லாஹு தாலா? நாம பாவம் செய்யும் போது அனுப்பாம நன்மை செய்யும் போது அனுப்புறான் அல்லாஹ். அவர்கள் பூமியில வந்து அடியார்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் பார்த்துவிட்டு மாதிரத்து செய்யறாங்கன்னு. மாதிரத்துன்னு சொன்னா அதாவது அல்லாஹு தாலா இடத்துல தங்களுடைய தவறுக்கு தவறை ஒப்புக்கொள்றது. யா அல்லாஹ், இப்படியா உன் அடியார்கள் உன்னை இபாதத்து செய்வாங்க? உன் அடியார்கள் உன்னை இப்படி இபாதத்து செய்யறாங்களே அல்லாஹ்? நாங்க ஆரம்பத்தில் நீ மனிதனை படைக்கிறேன்னு சொல்லும் போது அவர்களை பத்தி தப்ப அபிப்பிராயம் சொல்லிவிட்டோமே நாங்க. அதாவது அதை வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்குறாங்கன்னா அப்படி வாபஸ் வாங்குறது எத்தனை நாளைக்கு வாங்குறது? கியாம நாளை வரைக்கும் வாபஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஷேகுல் ஜக்கரியா மௌலானா ஃபதாயில் ரமலான் அது பாடம் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த புனிதமான நேரங்கள் அல்லாஹ் மலாயிகத்துமார்கள் அனுப்பி, நீங்க நான் ஆதம படைக்கும் போது என்ன சொன்னீங்க? ஃபசாது பண்ற கூட்டம், ரத்த சித்திர கூட்டம்னு சொன்னீங்களே. இப்ப போய் பாருங்க, அவங்க தொழுகிறது, அவங்க அழுகிறது, அவங்க திக்ர் செய்யறது, இப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப அவர்கள் அந்த புனிதமான நேரங்கள் எல்லாம் வந்து பார்த்துவிட்டு மாதிரத்தை செய்யறாங்க. தங்களுடைய அந்த தவறை ஒப்புக்கொண்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்க அவசர புத்தியில சொல்லிவிட்டோம், உண்மையில மனித இனம் பார்த்தா அப்படி இல்லை. ஏன் அது என்னால மலாயிகத்துமார்கள் தங்களுடன் ஒப்பிட்டு பாக்குறாங்க. எப்படி ஒப்பிட்டு பாக்குறாங்க? இப்ப இங்க மலாயிகத்துமார்கள் வந்திருக்கிறாங்களா இல்லைங்களா? ஹதீஸ் படிக்க தீனுடைய மஜ்லிஸ், அதனை புரிப்பார் ஷபே பராத் ரவு, ஒரு இல்முடைய மஜ்லிஸ், ஒரு திக்ருடைய மஜ்லிஸ், வாஸு மஜ்லிஸ், தாலீம் மஜ்லிஸ், உலமாக்கள் சங்கை மிக்க உலமாக்கள் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிற மஜ்லிஸ், எங்க எல்லாம் மார்க்க ஞானங்கள் நடக்குது. கட்டாயம் மரங்கள் வர்றாங்க, வந்து பாக்குறாங்களா இல்லைங்களா? பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க? தங்களுடனே ஒப்பிட்டு பாக்குறாங்க. என்ன ஒப்பிட்டு பாக்குறாங்க? ஆமா, நம்மளுக்கு அல்லாஹு தாலா உணவு வைக்க இல்லை, நமக்கு அல்லாஹு தாலா உணவு வைக்க இல்லை, உறக்கம் வைக்க இல்லை. நம்மளல்ல, இந்த அடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் உறக்கத்தை வச்சு படைச்சிருக்கிறானே, இவங்க தூங்கித்தானே ஆகணும். தூங்க வேண்டிய இந்த கூட்டம் முழிச்சுக்கிட்டு எப்படி இருக்கு? ஆனா இப்ப நம்ம மஜ்லிஸ் வந்து பாக்குற மலாயிகத்துமார்கள் தடுமாறுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப பேர் கொட்டாய் விட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். இருந்தாலும் இதை பார்த்து ஓரளவுக்கு ஆச்சரியப்படத்தான் செய்வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த கூட்டம். இவங்க மலக்குகள் இல்லையே, இவங்களுக்கு தூக்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறானே. நமக்கு தூக்கம் இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா இருக்கு. அல்லாவுக்கு நமக்கு வித்தியாசமே தூக்கம் தான். அல்லாஹ் தூங்குறதுல நம்ம தூங்குறோம், அல்லாஹ் சாப்பிடுறதுல நம்ம சாப்பிடுறோம். இந்த வித்தியாசத்தை எல்லாம் வச்சு விட்டான். இல்லைன்னா மனுஷன் தூங்காம இருந்தானா அவனு அல்லான்னு சொல்லிவிடுவான் தன்னு. அல்லாஹு தாலா இவனுக்கு நெத்தரைய வச்சு நீ மனுஷன் தான் காமிக்கிறான். அல்லாஹு தாலா உன்னை தூங்க வச்சு நான் தூங்காம இருந்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு காமிச்சிட்டான் அல்லாஹ். இப்ப மலாயிகத்துமார்கள் வந்து தங்களுடனே ஒப்பிட்டு பார்த்து முடிவு செய்யறாங்க, அந்த தங்களுடைய தவறை ஒப்புக்கொள்றாங்க. ஹாசில கலாம். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலாயிகத்துமார்களை படைச்ச அந்த நிலை, பாவம் செய்யக்கூடிய ஆற்றலே இல்லை அவர்கள். உணவு இல்லைன்னு சொன்னா, இப்ப துனியாவில் மனுஷன் செய்யற அவ்வளவு அக்கிரமம் உணவு ஒண்ணுக்காக. பொய் சொல்றவன் எதுக்கு சொல்றான்? அசத்து. ஆமா, இப்ப கடத்தர்ல கடை வச்சிருக்கிறவன் என்ன சொல்றான்? பொய் சொல்லாத வியாபாரிய. பொய் சொல்லாத ஆளு நீ கடையா வச்சிருக்கிறான். இல்ல இஸ்லாத்துல சொல்லக்கூடாதான், மார்க்கத்துல சொல்லக்கூடாது, அதெல்லாம் முடியுங்களாங்க. கடத்தருல வந்தா பொய் தாங்க சொல்லி ஆகணுங்கிறான். அப்ப பொய் சொல்லணுங்கிறான். பொய் சொல்லாதவன் பொழைக்க முடியாதுங்கிறான். அப்ப இந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றான். எதுக்காக சொல்றாங்க? பொய் சொல்றது ஹராமு. என்ன சொல்றீங்க? சங்கை மிக்க சஹாபாக்களுடைய வியாபாரத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தருக்கு போய் ஒரு நாள் சொன்னாங்க, யா அய்யுஹத் துஜார், வியாபாரிகளே, உங்களுடைய வியாபாரத்துல பொய் கலக்குது, அதிகமாக தான தர்மம் செய்வது கொண்டு அந்த தோஷத்தை அழிச்சுக்குங்க. அதாவது அல்லாஹ்ல அதை மன்னிக்க வச்சுக்கோங்க. வியாபாரத்துல போய் கலக்குதுன்ட்டாங்க. இப்ப யாருடைய மகாமுக்கு கியாம நாள் வரைக்கும் கௌசு குத்துபு அப்தால்கள் குத்துமார்கள் வர முடியாது. அப்படிப்பட்ட புனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வியாபாரத்துல போய் கலக்குது,
அதிகமா தான தர்மம் செஞ்சு அந்த தோஷத்தை கழுவிக்கு சுத்தப்படுத்திக்கங்க.